ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல பதவியில் இருந்தவர், எந்த தீய பழக்க வழக்கம் இல்லாதவர், பிள்ளைகளுக்காக உழைத்தவர். அவர் ஓய்வு பெற்ற பின்பதாக தனக்கு கிடைத்ததான பணத்தில் தோட்டம் துறவுகளை வாங்கினார், வீட்டையும் கட்டினார், பிள்ளைகளெல்லாம் படிக்க வைத்தார். அனைவருக்கும் அரசு வேலை. நடந்தது என்ன? தோட்ட துறவுகளெல்லாம் விற்று பிள்ளைகளுடைய திருமணம், வீட்டையும் விற்று கடைசியில் இருக்கிற பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம். கஷ்டப்பட்டு கடைசி பிள்ளைக்கும் திருமணம் நடந்தது. இவ்விதமாக முதிர் வயதில் எல்லாம் இழந்து கணவனும் மனைவியும் தனிமை பெற்று பிள்ளைகளுடைய உதவியும் ஆதரவும் இல்லை. அந்தோ பரிதாபம்! தாயும் கண் விழித்து காலையில் சென்றதான கணவருக்கும் நேரப்பட வேலையில் சென்றதான மகனுக்கும் உணவு ஆயத்தம். இவ்விதமாக பிள்ளைகளுக்காக உழைத்து கண் விழித்து பாடுபட்டு அந்த தாய்க்கு கடைசியில் கூன் விழுந்து விட்டது. சரியாக பிள்ளைகளுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடைசியில் அந்த தகப்பன் ஒரு முடிவுக்கு வந்தார். அவரது இறை நம்பிக்கை பிரகாரமாக 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அந்த மந்திரங்களை சொல்லி மரித்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் 10 கற்பனையில் ஒன்றை சொல்லுகிறார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிற பிள்ளைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் சிலர் அவைகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் பெற்ற தகப்பனையும் தாயும் தனிமையிலே விட்டு அவர்கள் வாடுகிறார்கள். ஏன் பொருளாதார உதவி கூட இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிற ஆண்டவர் கொடுக்கிற அந்த பிரதானமான கற்பனையில் ஒன்று, இப்படி வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நம்மை பரிசோதனை பண்ணி பார்ப்போம். நம்மை பெற்ற தகப்பனையும் தாயும் நாம் கனம் பண்ணுகிறோமா, போஷிக்கிறோமா, நல்ல வார்த்தைகளை பேசி அவளை உற்சாகப்படுத்துகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இவைகளை செய்வோமானால் நாம் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். குறைவு இருக்குமானால் அவைகளை நிவர்த்தி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீர் கொடுக்கிற தேசத்தில் எங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு எங்களுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும் என்று வேண்டி சொல்லுகிறது ஐயா. ஆண்டவரே, இவைகளை செய்வோமானால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவைகளில் குறைவு இருக்குமானால் அவைகளை நிவர்த்தி செய்ய பெற்ற தகப்பனையும் தாயும் ஆதரிக்க எங்களுக்கு கிருபைத்தார். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைத்து முதியவர்களோடும் அவர்களை பராமரிக்கிற பிள்ளைகளோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். Like, subscribe and share to spread the God's love.